மகிமை உண்டாவதாக. இந்த கால வேலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராக இயேசுவின் நாமத்தினால அடியேன் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. சத்தமா தான் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சரி, அதிகால ஆராதனையில வேதாகமத்தில் இருக்கிற மரங்களை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். கடந்த நாட்களில் நம்ம பார்த்த மரம் மறுமரம். அது சாபமாய் இஸ்ரவேலில் கருதப்பட்ட அந்த மறுமரம் தான் வெள்ளைப்போளம் தயாரிப்பதற்கு தேவையான பாத்திரமாய் காணப்பட்டது. ஆமென். சரி, இன்றைக்கு சித்தி மரத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த மரம் ஆசரிப்பு கூடாரம் முழுவதும் செய்யப்பட்ட ஒவ்வொரு பொருட்களும் சித்தி மரத்தினால தான் செய்யப்பட்டது. இந்த சித்தி மரம் எதற்கு அடையாளம் என்பதெல்லாம் குறித்து நம்ம பார்த்து சித்தி மரத்திலிருந்து ஆவிக்குரிய விளக்கங்களும் நாம் பார்க்க போறோம். கவனமா கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். அல்லேலூயா. கவனிக்கலாமா? யாத்ராகமும் 24ஆம் அதிகாரம். யாத்ராகமும் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல நீங்க வாசித்து பார்ப்போம்னா, கர்த்தருடைய பர்வதற்கு மோசவே ஏறி வர செய்கிறார். 6 நாட்கள் அளவும் அமைதியா இருந்த ஆண்டவர் 6 நாட்கள் அளவும் கர்த்தருடைய மகிமையினாலும் மேகங்களினாலும் மூடப்பட்டு இருந்தது. 7வது நாள் கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய முறைமைகளை குறித்து கர்த்தர் சொல்றார். எப்படி செய்ய வேண்டும் என்கின்ற முறைமையை குறித்து சொல்றாரு. திரும்ப சொல்றேன், இப்ப வாசிக்கலாமா? யாத்ராகமும் 24:12. அப்போது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் ஏறி அங்க இரு, நான் எழுதின நியாயப்பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய, சரி, இங்க கவனிக்கலாம். கர்த்தருடைய பர்வதற்கு கர்த்தர் ஏறி வர சொல்லுகிறார். யார? மோசவை ஏறி வர சொல்லி 6 நாட்கள் அளவும் மேகம் இவங்களை மூடி இருந்தது. 7வது நாள் அந்த மேகத்திலிருந்து கர்த்தர் மோசோடு பேசுகிறார். ஆசரிப்பு கூடாரம் எப்படி இருக்கணும், அதன் முறைமைகள் என்ன, ஆசரிப்பு கூடாரத்திலும் வெளிப்புறத்திலும் உள்புறத்திலும் வைக்க வேண்டிய பொருட்கள் என்ன என்பதை குறித்து யாத்ராகமம் 24ஆம் அதிகாரத்துல கர்த்தருடைய பர்வதத்துல 7வது நாள்ல மோசேயோடு கர்த்தர் பேசுகிறார். யாத்ராகமம் 25ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது ஆசரிப்பு கூடாரம் செய்வதற்கு தேவையான, அதாவது 16 காணிக்கையை இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல மனப்பூர்வமாய் தருகிற அவரிடத்துல கேட்டு வாங்குங்கள் என்று சொல்றார். இதுல ஒரு காணிக்கை தான் 16 காணிக்கையில ஒன்று. யாத்ராகமம் 25:5 வாசிங்க. 5 வாசிங்க. பாருங்க, சீத்தி மரம். இன்றைக்கு எதை குறித்து பார்க்க போறோம்? சீத்தி மரத்தை குறித்து பார்க்க போறோம். தேவ பிள்ளைகளே, ஆசரிப்பு கூடாரம் செய்ய வேண்டிய முறைமைகளை குறித்து 24ஆம் அதிகாரத்துல பேசுகிற ஆண்டவர் 25ஆம் அதிகாரம் யாத்ராகமத்துல அதுக்கு தேவையான காணிக்கை 16 காணிக்கை இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல கேட்டு வாங்கு என்று சொல்லி அதுல ஒரு மரத்தை குறித்தும் காணிக்கையாக பேசுகிறார். என்ன மரம்? சீத்தி மரத்தை குறித்து கர்த்தர் பேசுகிறார். ஆமே. தேவ பிள்ளைகளே, சீத்தி மரம் ஆசரிப்பு கூடாரத்துல தேவையான 8 பொருட்கள் செய்யப்பட்டது. அந்த 8 பொருட்கள் என்ன என்பதை சொல்றேன். உடன்படிக்கை பெட்டி, சமூகத்து அப்ப மேஜை. திரும்ப சொல்றேன், வேகமா ஏறிங்க. உடன்படிக்கை பெட்டி, சமூகத்து அப்ப மேஜை, அதாவது 12 அப்பங்களை வைப்பாங்க இல்லையா, மேஜை அது. தூபபீடம், பலிபீடம், 4வது பலிபீடம், 5வது பலகைகள் மற்றும் தாழ்பால்கள், 6வது 5 தூண்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். இது யாத்ராகமம் 26:37 வாசித்து பண்ண இருக்கும். 5 தூண்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் வைக்க சொல்றாரு. 7வது 4 தூண்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வைக்க சொல்றாரு. இந்த 4 தூண்கள் ஆசரிப்பு கூடாரம் 3 பிரிவா இருக்கும். முதல்ல பிரகாரம், 2வது பரிசுத்த ஸ்தலம், 3வது மகா பரிசுத்த ஸ்தலம்,
அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தை திரைகளினால மூடப்பட்டிருக்கும். அந்த திரைகளுக்கு உள்ள 4 தூண்கள் வைக்கப்பட்டிருக்கும். அந்த 4 தூண்களும் எதனால செய்யப்பட்டு இருக்கணும்? சீத்திய மரத்தினால தான் செய்யப்பட்டு இருக்கணும். அது மாத்திரமல்ல, ஆசாரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் 60 தூண்களும் பிரகாரங்கள்ல இருந்தது. இந்த 60 தூண்களும் சீத்திய மரத்தினால செய்யப்பட்டது. ஆசாரிப்பு கூடாரத்துக்கு தேவையான 8 பொருட்களை ஆண்டவர் எல்லாவற்றையும் எந்த மரத்தினால செய்ய சொல்றாரு? சீத்தி மரத்தினால செய்ய சொல்றாரு. உடன்படிக்கை பெட்டி, சமூகத்து அப்பம், மேஜை, தூபபீடம், பலிபீடம், பலகைகள் மற்றும் தாழ்பால், 5 தூண்கள் பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கும். 4 தூண்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கும். 6 தூண்கள் பிரகாரங்களில இருக்கும். தேவ பிள்ளைகளே, இந்த சீத்தி மரம் யாருக்கு அடையாளம்னா, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமாக காணப்பட்டது. ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருட்களும் யாருக்கு அடையாளம்னா, கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்கிறது. நீங்க ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா, கிறிஸ்துவின் பிறப்பு குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஏசாயா சொல்றாரு, நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார். பாலகன், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். பாலகன் குமாரன் என்று சொல்லுவதற்கு காரணம் என்னன்னா, தேவ பிள்ளைகளே, நமக்கு ஒரு பாலகன் என்பது இது இயேசு கிறிஸ்துடைய மனித தன்மையை காட்டுகிறது. நமக்கு ஒரு குமாரன் பிறப்பார் என்பது இயேசு கிறிஸ்துடைய தெய்வீக தன்மையை காட்டுகிறது. உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இயேசுவானவர் படகுல போகும்போது நித்திரையாக இருந்தார். அது அவருடைய மனித தன்மை. களைப்பு இருக்குது, சோர்வு இருக்குது, பசி இருக்குது, கண்ணீர் விட்டாரு, துக்கப்பட்டாரு, ஆவியில கலங்கினாரு. இதெல்லாம் அவருடைய மனித தன்மை குறித்து சொல்லப்படுகிறது. அதே ஆண்டவர் அந்த படகுல ஏறி நின்று ஆண்டவர் காற்றையும் கடலையும் ஒரே வார்த்தையினால அதட்டுகிறார். காற்றும் கடலும் இறையாத இறையில அமைதல் உண்டாகுது. இது ஆண்டுடைய தெய்வீக தன்மையை காட்டுகிறது. தெய்வ பிள்ளைகளே, மரம், இந்த சித்தி மரம் யாருக்கு அடையாளம்? சீத்தி மரம் கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. சரி, இதை குறித்து ஒரு சில காரியங்களை நம்ம பார்த்துக்கின்னு வரலாம். இஸ்ரவேல் ஜனங்க எகிப்துல இருந்து கானான் நோக்கி பிரயாணம் பண்ணும் போது அவங்க அதிகமாய் பார்த்த மரம் வனாந்தரத்துல எதுன்னா, இந்த சித்தி மரம் தான் அதிகமாய் பார்த்தாங்க. தேவ பிள்ளைகளே, இந்த சித்தி மரத்துடைய விசேஷமே ஏற்கனவே பார்த்தோம். ஆசாரிப்பு கூடாரம் முழுவதும் இந்த சித்தி மரம் காணப்பட்டது. நான் உங்களுக்கு சொன்னேன் ஏற்கனவே, பாலகன் என்பதுக்கு யாரு? மனித தன்மை. இது சித்தி மரத்தை அடையாளப்படுத்துது. குமாரன் என்பது, அதாவது உடன்படிக்கை பெட்டி மேல எதை வச்சு மூட சொல்றாரு? கிருபாசனம். கிருபாசனம் எதனால செய்ய பண்ணும்? பொன் தகடு அப்படின்னு பார்த்தோம். அந்த பொன் தகடு என்பது ஆண்டுடைய தெய்வீகத்தை குறிக்கிறது. ஆமென், அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கவனிக்கலாம். இந்த ஆசாரிப்பு கூடாரம் முழுவதும் சீத்தி மரத்தினாலதான் செய்யப்பட்டு காணப்பட்டது. ஆசாரிப்பு கூடாரம் முழுவதும் தேவன் சீத்தி மரத்தை கொண்டு நம்ம உருவாக்கினார். ஆமென், அல்லேலூயா. இப்போவும் இஸ்ரவேல் தேசத்துல போய் பார்ப்பீங்கன்னா, வனாந்தரத்திலும் ரோடுகள் பகுதியிலும் அதிகமாய் இருக்கிற மரம் இந்த சீத்தி மரம் தான். இந்த சீத்தி மரம் அதிக உயரம் வளராது. ஒரு 15 அடி அல்லது 12, 10 அடி உயரம் தான் வளரும். பிற்பாடு அது கொடைய போல காட்சி அளிக்கும். கவனிக்கலாம், இந்த மரத்துல அடி மரத்துல இருந்து நுனி இலை வரைக்கும் முற்களாகவே காணப்படும். ஒவ்வொரு முள்ளும் 1/2 அடி நீளம் இருக்கும். ஒவ்வொரு முள்ளும் எத்தனை அடி நீளம் இருக்கும்? 1/2 அடி நீளம் இருக்கும். தேவ பிள்ளைகளை, இந்த 1/2 அடி முள்ளு என்ன பண்ணா, காற்றினால மரம் அசையும் போது இந்த மரத்தை இந்த கிளை அந்த கிளையோடு பட்டு, அதுல இருக்கிற முள்ளு அதன் மேல பட்டு, அந்த கிளையில இருக்கிற முள்ளு இது மேல பட்டு, அந்த கிளைகள் இருக்கிற அதாவது நீர் சத்துக்கள் எல்லாம் என்ன பண்ண வெளியேறும். இது வனாந்தரத்துல இருக்கிறதான இது குத்தி குத்தி எல்லாம் நீர் சத்துனவன வெளியே வரும். வனாந்தரத்துல அதிகமான தண்ணீரும் இருக்காது. அதனால இதனுடைய நீர் சத்து வெளியேற குறிப்பிட்ட நாட்களில இந்த மரம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய நீர் சத்தெல்லாம் வெளியேறுகிறதே, தன்னுடைய முள்ளே தன்னை குத்தி கொள்ளுகிறதே,
இங்க தண்ணீர் இல்லை, வனாந்தரத்துல மழை இல்லை, தண்ணீர் இல்லையே என்று சொல்லி இந்த மரம் தன்னைத்தானே என்ன பண்ண இருக ஆரம்பிக்கும். தன்னைத்தானே இருக ஆரம்பிக்கும். அது இருக்க 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 தண்ணீர் ஒரு அளவுக்கு வெளியே வராதபடி என்ன பண்ண தன்னை காத்துக்கொள்ளும். ஆகவேதான் இந்த மரம் அதிக உயரம் கூட என்ன பண்ண முடியல, வளர முடியாத சூழ்நிலையாக காணப்பட்டது. தேவ பிள்ளைகளே, இது எந்த பக்கம் அசைத்தாலும் இது குத்தி குத்தி என்ன பண்ண தன்னை இறுக்கிக்கும். வாழ்க்கையில எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை கவனிக்கலாம். வெளியில இருந்து நமக்கு பாடுகள் பிரச்சனைகள் வருகிறதோ இல்லையோ, இந்த மரத்துடைய சொந்த முள்ளே இதை எப்படி காயப்படுத்தினதோ, நம்முடைய குடும்பத்தில் இருக்க கணவனாலும் சரி, மனைவியாலும் சரி, பிள்ளைகளாலும் சரி, குத்தப்படுகிற சூழ்நிலையை இப்போ நம்முடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். ஆமே, வெளியில இருந்து வரலங்க, சொந்த குடும்பத்துல இருந்து தான் பிரச்சனை வருது, சொந்தங்கள்ல இருந்து தான் நம்ம குறை பேசுவாங்க. இந்த முள்ளு தன்னைத்தானே குத்தி கொள்ளுகிறது போல தேவ பிள்ளைகளே, அத ஆண்டவரே சொல்றார், உன் சத்துரு யாரு, உன் வீட்டார் என்று கர்த்தர் சொல்லுகிறது போல இது தன்னைத்தானே குத்தி 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 வைரம் பாஞ்ச மாதிரி இந்த மரம் என்ன பண்ணா தன்னை இறுக்கி இறுக்கி. ஏன்னா வனாந்தரத்துல மழையும் இருக்காது, அதிக தண்ணீரும் இருக்காது, 6 அடி நீளம் உள்ள முள்ளு இன்னொரு கிளைகளோடு இன்னொரு கிளை அசைந்து குத்தி குத்தி இதனுடைய நீர் சத்தெல்லாம் வெளியே வந்துருங்க. அதனால இது தன்னை இருக்க இருக்க நல்ல வைரம் பாஞ்ச மரமா என்ன காணப்படும். அதுக்கு பிற்பாடு எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை முறை இது முள்கள் குத்தினாலும் அந்த குத்துகிற முள்ளு உடையுமே தவிர இந்த மரம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். காரணம் என்னன்னா தன்னை இறுக்கிக்குச்சு. நீங்க நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா தேக்கு மரத்தை தான் விசேஷமான மரம் சொல்லுவோம். இந்த தேக்கு மரத்தினால செய்யப்பட்ட பொருள் ஒரு 50 வருஷம் 60 வருஷம் நல்லா இருக்கும். ஆனா இந்த சீத்தி மரம் இப்பவும் உலகத்துல விலையேற பெற்ற மரமாய் காணப்படுவதற்கு காரணம் என்னன்னா, இந்த மரத்தினால செய்யப்பட்ட மோசவுடைய நாட்களில் செய்யப்பட்ட பொருட்கள் இப்பவும் அதை பதப்படுத்தி வைத்திருந்து பார்க்குறாங்க. அது அந்த நுனி கூட உடையாதபடி அவ்வளோ உறுதியா இருக்கும். அந்த நாட்களில் எப்படி அதை செய்தாங்களோ அதனுடைய ஒரு அதாவது உருவமும் சீர்குலையாதபடி அந்த அச்சு எப்படி செஞ்சாங்களோ அதே போல இருக்குது. 4000 5000 ஆண்டுகளுக்கு பிற்பாடு செய்யப்பட்டதும் இன்னார வரைக்கும் இருக்குது. அல்லேலூயா. அப்ப காரணம் என்னன்னா, அது தன்னைத்தானே குத்தி குத்தி தன்னை இறுக்கி கொள்ளுகிறது. தேவ பிள்ளைகளை, அழிவுள்ள மரம் இங்க அழியாம இருக்கிறது. இதுக்கு காரணம் என்னன்னா, அது அந்த மரத்துடைய முள்ளு தான். அந்த மரத்தை அழிக்க அது தன்னை அந்த மரத்தை அழிப்பதற்கு எவ்வளோ காரியங்கள் நடந்தாலும் கூட அது அழியவே முடியல. தேவ பிள்ளைகளை, சொந்த வாழ்க்கை உங்களுக்கு முள்ளாக இருக்கலாம், ஊழியத்தில் உங்களுக்கு முள்ளாக இருக்கலாம், எவ்வளோ காயப்படுறீங்களோ கவலைப்படவே படாதீங்க. கர்த்தர் உங்களை சீத்தி மரமாக பார்க்கிறார். ஆமாங்க, உனக்கு வருகிறது உபத்திரம், பிரச்சனை, போராட்டம். எனக்கு ஏன் வருது ஆண்டவரே, இவங்க எனக்கு முள்ளா இருக்கிறாங்க, இந்த பிரச்சனை எனக்கு முள்ளா இருக்குது, இந்த சம்பவம் எனக்கு முள்ளா இருக்குது, இந்த வீட்டார் எனக்கு முள்ளா இருக்கிறாங்க, இதை எடுத்து போடுங்க. நீங்க ஜெபம் பண்ணவே கூடாதுங்க. கவனிங்க, ஜெபம் பண்ணவே கூடாது. அது எதற்குன்னா, கர்த்தர் உன்னை சீத்தி மரமாக பார்க்கிறார். ஆமாங்க, இந்த மரம் எந்த அளவுக்கு பாடுபட்டதோ, எந்த அளவுக்கு வேதனைப்பட்டதோ, எந்த அளவுக்கு தன்னை இறுக்கி கொண்டதோ, அதுக்கு பிற்பாடு அது வைரம் பாஞ்ச மரம் போல ஆன பிற்பாடு அந்த முள் அது மேல பட்டும்போது அந்த முள்ளுடைய நுனி உடையுமே தவிர இந்த மரத்துக்கு ஒரு சேதமும் வராதபடி இருந்தது. அதனால உனக்கு யார் உனக்கு முள்ளாக இருந்தாலும், பிரச்சனையாக இருந்தாலும், போராட்டமாக இருந்தாலும், சொந்த குடும்பத்துல இருந்தாலும் சரி, அக்கம் பக்கத்துல இருந்தாலும் சரி, தேவ பிள்ளைகளை, ஒரு நாள் அதை எடுத்து போடுங்கள் என்று சொல்லாதீங்க. அதனால உங்களுக்கு எந்த சேதாரமும் இல்லை. ஆமாங்க, அதனால உங்களுக்கு எந்த சேதாரமும் இருக்காதபடி கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். ஆமென். அல்லேலூயா. நாம் கர்த்தருக்கு உறுதிப்பட பாருங்க, கர்த்தர் ஒண்ணு என்ன பண்ணுவார்னா, சீத்தி மரமாக என் தேவனாகி கர்த்தர் உருவாக்குவார். தேவ பிள்ளைகளே, இவ்வளவு பாடுகள் அனுபவித்த இந்த மரம் தான் ஆசாரிப்பு கூடாரம் முழுவதும் இருக்குது. மகா பரிசுத்த ஸ்தலத்திலும் இருக்குது, பரிசுத்த ஸ்தலத்திலும் இருக்குது, பாருங்க பிரகாரங்களிலும் இருக்குது,
கர்த்தருடைய மகிமை இந்த மரத்து மேல தாங்க இறங்குது. உடன்படிக்கை பெட்டி மேல மகிமை இறங்குது. தூப பீடத்து மேல கர்த்தருடைய மகிமை இருக்குது. 16 தூண்கள் 60 தூண்கள் மேலேயும் கர்த்தருடைய மகிமை இறங்குதுங்க. தேவ பிள்ளைகளை, ஆசாரிப்பு கூடாரத்தில் இருக்கிற எல்லா பொருட்களும் தேவ மகிமையினால நிறைகிறது. பாடுகள் தேவைங்க. உன்னை கஷ்டப்படுத்தல, கர்த்தருடைய மகிமையினால உன்னை நிரப்புங்க. ஆமாங்க, பாடுகள் நிறைந்த ஊழியம். இப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் கிருபையின் உபதேசம் எத்தனை பொண்டாட்டினாலும் வச்சுக்கன்னு சொல்லி அவனுக்கு லைக் பண்ணி இருக்கிறான் ஊழியக்காரனுங்களே. கிருபையின் உபதேசம் என்று சொல்லி பணம் 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 சொல்லி நீ பணத்துக்காக பல காரியங்கள்லாம் சொல்றாங்க. நீ இவ்வளவு பணம் அனுப்பினா பாஸ் ஆயிடுவேன், இந்த இந்த இளம் பங்காள திட்டத்துல நீ சேர்ந்தேன்னா உன் குடும்பம் ஆஸ்வதிக்க. பணம் பணம் பணம்னு போயிடுச்சுங்க. தேவ பிள்ளைகளை, அது இல்லைங்க ஊழியம். பாடுகள் உனக்கு தேவைங்க. கஷ்டம் உனக்கு இருக்குமானா தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய மகிமை உன் மேல இறங்கு. ஆமாங்க, பாடுகள் உள்ள ஊழியம், பாடுகள் நிறைந்த கிறிஸ்துவ வாழ்க்கை நீ செய்வ. ஏன்னா இந்த பிரச்சனை, இந்த வியாதி நம்மளை ஏமாற்றுகிறதுன்னு நினைக்காதீங்க. அது மேல நீங்க கவனம் வைக்க வேண்டாம். கர்த்தர் உங்களை உறுதிப்படுத்துகிறார் என்று நினைக்க வேண்டும். கர்த்தர் உன்னை மகிமையால் பயன்படுத்துவார் என்று ஆண்டுடைய பிள்ளைங்க நம்ம நினைக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க தேவ பிள்ளைகளை, எவ்வளோ மரம் வேதத்துல இருக்குது. கேதுரு மரங்குது, அத்தி மரங்குது, தேவதாரு விருட்சங்கள் இருக்குது, ஒலிவ மரம் இருக்குது. எல்லா மரத்தையும் கர்த்தர் ஆலயம் முழுவதும் கொண்டு வரலைங்க. அந்த சீத்தி மரத்தை மட்டும் தான் கொண்டு வந்தார். இதுக்கு காரணம் என்னன்னா, தேவ பிள்ளைங்க, அது அந்த அளவுக்கு பாடுகளை சுமந்து, அந்த அளவுக்கு பிரச்சனைகளை சுமந்து. அப்போ நுகம் சுமக்கிற உன்னை கர்த்தருடைய மகிமையான பாத்திரமா கர்த்தர் ஆண்டவர் என்ன பண்ண உன்னை பயன்படுத்துவார். அல்லேலூயா. அதனால பிரச்சனை போராட்டம் வந்ததுன்னு சொல்லி நீங்க பார்க்காதீங்க. இது எனக்கு முள்ளா இருக்குது, அது எனக்கு முள்ளா இருக்குது சொல்லி அதை எடுத்து போடுங்கள் என்று ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணி இருக்காங்க. கர்த்தர் உன்னை சீத்திய மரமாக பார்க்கிறார். மற்ற மரங்களுடைய விசேஷத்தை காட்டிலும் இது தேவனுடைய மகிமையினால நிரப்பப்பட்ட மரமாய் காணப்பட்டது. கர்த்தர் உங்களை மகிமையா நிரப்புவார். ஆமாங்க, கர்த்தர் உங்களை மகிமையா நிரப்புவார். பாடுகள்ல ஊழியம் செய்த அவங்களுடைய ஊழியங்கள்லாம் பாருங்க. சாம் சுந்தரையாவுடைய ஊழியத்தை பாருங்க, சுந்தரம் பாஸ்டுடைய ஊழியத்தை பாருங்க, பால் பெஞ்சமின் என்றவர் அருமையான ஊழியத்தை செய்தாரு. இவங்கெல்லாம் பாடுகள் மத்தியில கர்த்தருடைய ஊழியத்தை செய்றாங்க. மகிமையாய் கர்த்தர் உயர்த்தினார். ஏன் பாடுகள்ல போன தாவீதுடைய சிங்காசனம் இன்னார வரைக்கும் உறுதியா இருக்கும்படி கர்த்தர் செய்தார். ஆமாங்க, யோசப்புக்கு வந்த பாடு கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க. 13 வருஷம் பாடுபட்டார். கர்த்தர் எகிப்தின் அரியலையே உட்காரும்படி கர்த்தர் செய்தார். அதனால பாடா பிரச்சனைய கவலைப்படாத. ஆண்டவர் உன்னை சித்தி மரமாக பார்க்கிறாரு. மகிமையா என் தேவனாகி கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரு குத்துனாலும் உன்னை இறுக்கி, ஆண்டவரே இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்னு சொல்லி உன்னை கடினப்படுத்தி பாருங்க. தேவ பிள்ளை உன்னை மகிமையான கர்த்தர் நிரப்புவார். அல்லேலூயா. ஒரு 3 மரத்தை குறித்து வேகமா நான் சொல்றேன். உன்னத பாட்டு 2:3. நாளைக்கு கிச்சிலி மரத்தை குறித்து பார்க்க போறோம். நாளைக்கு நம்ம கிச்சிலி மரத்தை குறித்து தான் பார்க்க போறோம். 2:3. மரங்களுக்குள் கிச்சிலி மரம். இந்த கிச்சிலி மரத்தை எதுக்கு இயேசுக்கு நேராட்டமா சொல்லப்பட்டு இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அதன் வாஞ்சியா உட்காருகிறேன், அது கனி எனக்கு எப்படி இருக்குதான், மகிமையா இருக்குதுன்னு சொல்றாரு. தேவ பிள்ளைகளே, ஆண்டுடைய பிள்ளைங்க, ஜபமா இருக்கட்டும், வேத வாசிப்பா இருக்கட்டும், தேவாலயமா இருக்கட்டும், எப்படி இருக்குன்னா வாஞ்சியா இருக்கும் போது அது நமக்கு மதுரமா இருக்கும். எப்படி இருக்கும்? மதுரமா இருக்கும். கவனிக்கலாம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரம் 18-19. கெட்ட மரம் நல்ல கனிகள் கொடுக்காது, அதனால அது என்ன பண்ணும், அக்கினினால போடப்படும் என்று சொல்லி பார்க்கலாம். அந்த கெட்ட மரம் யார் என்று யூத ஆசிரியர்கள் சொல்றாங்கன்னா, கலாத்தியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 19-21 வரைக்கும் நீங்க வாசித்து பார்க்கணும். கொஞ்சம் வாசிக்கலாமா? மாம்சத்தின் கிரியைகள் வெளிரங்கமா இருக்கின்றன, அவையாவன
அசுத்தம், விக்கிரக ஆராதனை, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் 21 வாசிக்குமா? பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று பாருங்க. இப்படிப்பட்ட சொல்லப்பட்டிருக்கிற 19 இருந்து 21 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிற மாம்சத்தின் கிரியைகள், விபச்சாரம், வேசித்தனம், விக்கிரக ஆராதனை, கொலைகள், கோபங்கள், சண்டைகள், கொலைகள், இவைகள் எல்லாம் மாம்சத்தின் கிரியைகள். இது ஆண்டவர் என்ன மரம் சொல்றாங்க? இப்பேற்பட்டவங்க தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று பார்க்கிறோம். கெட்ட மரம் நல்ல கனியை கொடுக்காதுங்க. அதனால அதை எங்க கொண்டு போய் போடுறாரு? அக்கினினால போடுறாருங்க. அதனால இந்த மாம்சத்தின் கிரிகள் இருக்கிற பிள்ளைங்க தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டாங்க. கர்த்தருடைய சீத்தி மரமா தான் பார்க்கணுமே தவிர கெட்ட மரமா பார்க்கவே கூடாது. 3வது ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், அடிமரம் பரிசுத்த வித்தா இருக்கும் என்று சொல்றார். இந்த அடிமரம் யாருன்னா இஸ்ரவேல் ஜனங்க. யாரு? இஸ்ரவேல் ஜனங்க. நினைச்சாங்க கிபி 70 இஸ்ரவேல் ஜனம் ஓய்ஞ்சிச்சு, முடிஞ்சிச்சு, உலக வரைபடத்துல இருந்து அதை எடுத்துட்டான்னு நினைச்சாங்க. தேவ பிள்ளைங்க, அந்த அடிமரம் பரிசுத்த வித்து திரும்பவும் தழைக்கும்படி கர்த்தர் செய்தார். 1948 திரும்பவும் இந்த இஸ்ரவேல் ஜனங்க ஒரு தேசமா ஒன்று கொண்டாங்க. இஸ்ரவேல் இப்போ வல்லரசா இருக்கும்படி கர்த்தர் செய்தார். ஆமென், அல்லேலூயா. 3 மரங்களை பார்த்தோம். கிச்சில மரம் இயேசுவுக்கு நிழலாட்டமா இருக்குது. அதுல வாஞ்சியா உட்காரும் போது மதுரமான காரியத்தை கர்த்தர் செய்வார்னு பார்த்தோம். 2வது கெட்ட மரம் நல்ல கனியை கொடுக்காது, அது அக்கினியில போடப்படும் என்று சொல்லி பார்த்தோம். கெட்ட மரம்லாம் எது? மாம்சத்தின் கிரியைகள் உள்ளவங்க கெட்ட மரம். நம்ம என்ன மரமா இருக்கிறோன்னு பார்த்தோங்க. அடிமரம் பரிசுத்த வித்து, அதை ஒருவனை அழிக்கவே முடியாது. ஆமென். தேவ பிள்ளைகளை, அதில் சொந்த குடும்பத்துல இருந்து பிரச்சனையா, வெளியில இருந்து பிரச்சனையா, போராட்டமா, எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணாதீங்க. கர்த்தர் உன்னை சித்தி மரமா பார்க்கிறார். உன்னை தேவ மகிமையினால் ஆண்டவர் நிரப்புவார். ஆசரிப்பு கூடாரத்து இந்த பாடுகளை வனாந்தரத்துல பட்ட பாடு உள்ள மரம் ஆசரிப்பு கூடாரத்துல கர்த்தருடைய மகிமையினால நிரப்பப்படுது. கர்த்தர் உன்னை அப்படி நிரப்புவார். அல்லேலூயா. சரி, முழங்கால் படிக்கலாமா? என் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வந்ததான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கான்ஃபரன்ஸ் லைன்ல உடைய வார்த்தையை கேட்ட பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, யூடியூப்ல கேட்குற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உடைய பிரசன்னம், உடைய தயவு எங்களோடு இருக்க உதவி செய்யும். ஆண்டவரே, மாலையில நடக்க போகிறேன். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மாலையில நடக்க போகிறேன் உபவாச ஜபத்தையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து முதல் கரம் இருக்கட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.